டுடே பைத்தானில் செட் டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். செட் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு அண்ட் ட்ரிபிள்ஸ் மாதிரி இது ஒரு அரே ஆஃப் எலமெண்ட்ஸை தான் டிஃபைன் பண்ணலாம். இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா செட்டில் வந்து நீங்கள் டூப்ளிகேட் வேல்யூவை வந்து டிஃபைன் பண்ண முடியாது. நீங்கள் டூப்ளிகேட் வேல்யூவோட செட்டை டிஃபைன் பண்ணாலும் இட் வில் ரிமூவ். அண்ட் இது ஒரு மியூட்டபிள் டேட்டா டைப் சொல்லுவாங்க. மியூட்டபிள்னால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் அதில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து யூ கேன் ஏபிள் டு ரிமூவ் அண்ட் யூ கேன் ஏபிள் டு ஆட். ஓகேங்களா, வாங்க சம் எக்ஸாம்பிளோட செட்டை பார்க்கலாம். செட் டேட்டா டைப் எப்படி டிஃபைன் பண்ணணும்னா, இந்த கர்லி பிரேசஸ், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்கு இடையில நீங்கள் டிஃபைன் பண்ணுற எலமெண்ட்ஸ் வந்து வில் பி ட்ரீட்டட் அஸ் செட். ஓகேங்களா, இதோட டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, டைப்புன்னு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த உங்களோட வேரியபிள் நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா அது என்ன டேட்டா டைப்புங்கிறத சொல்லிவிடும். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லிஸ்ட்டே டிஃபைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது லிஸ்ட்டு. ஓகேங்களா, இப்போ டைப் ஆஃப் ஃபீல்ட் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட்டுன்னு கொடுத்துரும். ட்ரிப்பிள்ஸ் டிஃபைன் பண்ணுறீங்கன்னா ஸோ திரும்ப டைப் ஆஃப் ஃபீல்ட் கொடுத்தீங்கன்னா ட்ரிப்பிள்ஸ் கொடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு அதனால தான் நான் என்ன டிஃபைன் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி லிஸ்ட்டுன்னு நான் டிஃபைன் பண்ணியிருந்தேன். இதில் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் அதை லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எம்டி ட்ரிப்பிள்ஸ் எம்டி லிஸ்ட்டு பார்த்தீங்க. இது வந்து எம்டி செட் கிடையாது. இது வந்து டிக்ஷனரியாக எடுத்துக்கும். டேட்டா டைப் வந்து டிக்ஷனரியாக எடுத்துக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி எம்டி செட் டிஃபைன் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக செட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா இந்த எம்டி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் வந்து டிக்ஷனரிங்கிற டேட்டா டைப் போடுது. ஓகேங்களா, டிக்ஷனரிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வியூவில் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எம்டி செட்டை வந்து டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், செட்டு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூ வந்து டிஃபைன் பண்ணாலும் ரிமூவ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு லெட்ஸ் சி அதை பார்க்கலாம் எப்படின்ட்டு. இப்போ நான் வந்து இங்கே டூப்ளிகேட் வேல்யூஸாக பார்த்தீங்கன்னா 1 2 3 அந்த மாதிரி நான் கொடுத்துருந்தேன். ஸோ அது டூப்ளிகேட்ஸுங்கிறதுனால வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு நமக்கு. கரெக்டுங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் லிஸ்ட். ஐ மீன் அந்த என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் மெத்தட்ஸ் இன் செட் பார்க்கலாமா. இப்போ நீங்கள் நம்மக்கிட்ட வந்து ஏங்கிற செட் வச்சுருக்கோம். இதை வந்து ஆடுங்கிற மெத்தட் மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னா வி கேன் ஏபிள் டு ஆட் எலமெண்ட்ஸ் டு த செட். இப்போ நீங்கள் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆட் ஆகுது. நான் திரும்ப என்னன்னா 1 2 3 4 இருக்குது. அகைன் நான் 4 ஆட் பண்ண ட்ரை பண்ணேன்னா அந்த செட்டில் வந்து ஆட் ஆகாது. ஸோ இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் எலமெண்ட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அட் டைம்ஸில் வந்து மல்டிபிள் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா அப்டேட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும். இட் வில் ஆட் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் ஃபார் யூ. 5 6 7 8. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எலமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ ரிமூவ்ங்கிற மெத்தட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ரிமூவ் ஏதாவது எலமெண்ட் ரிமூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ரிமூவ் பண்ணிடும். இப்போ நீங்கள் என்னென்னா ரிமூவ் மெத்தடில் ஒரு சின்ன காஷன் இருக்கணும். அதாவது அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய எலமெண்ட் வந்து இந்த செட்டில் இல்லைன்னா இட் வில் த்ரோ எரர். ஆல்ரெடி நான் 8ங்கிறத நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இஃப் யூ ட்ரைங் டு ரிமூவ் த 8 அகைன் இட் வில் த்ரோ எரர். ஓகேங்களா, ஸோ ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ரிமூவ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டிஸ்கார்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணலாம். டிஸ்கார்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா விச் வில் டூ த சேம் ஆப்ரேஷன் ஆஃப் ரிமூவ் பட் இட் வில் நாட் த்ரோ எரர். எப்போ எரர் த்ரோ பண்ணாங்கன்னா அந்த எலமெண்ட் வந்து அந்த செட்டில் இல்லாட்டி எரர் த்ரோ பண்ணாது. இப்போ நம்மக்கிட்ட வந்து 8ங்கிறது வந்து இல்லை. ஸோ சேம் டிஸ்கார்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் நாட் த்ரோ எரர். பட் இப்போ நம்மக்கிட்ட வந்து 5 எலமெண்ட் இருக்குது. அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா இட் வில் வில் டூ த சேம் ரிமூவ் ஜாப்ஸ் ஒன்லி. ஓகேங்களா, அதேமாதிரி பாப் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து ரேண்டமாக எலமெண்ட்டை வந்து செட்லேருந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பாப் பாப் பாப். இப்போ நோ எலமெண்ட்ஸ் இந்த செட்டில் எலமெண்ட்டே இல்லைன்னா என்ன பண்ணணும், அந்த பாப் மெத்தடும் இட் வில் த்ரோ எரர். ஸோ ஏல வந்து பார்த்தீங்கன்னா என்ன எலமெண்ட்டுமே இல்லை, இது எம்டி செட்டு. ஸோ என்ன சொன்னால் பாப் ஃப்ரம் எம்டி செட் அப்படிங்கிற மாதிரி எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ ஒரு செட்டு டிஃபைன் பண்ணலாமா. அகைன் இது ஒன் ஷாட்டில் எப்படி நான் வந்து இந்த செட்டை வந்து எம்டி பண்ணுறது. ஏல வந்து 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் எம்டி பண்ணுன்னா கிளியர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து எம்டி செட்டாக இருக்கக்கூடிய செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் இது வந்து டெலீட் பண்ணிடும். ஓகேங்களா, அதே மாதிரி லென்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம செட்டோட
எத்தனை அதாவது சைஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் செட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத இந்த லென்த் மெத்தட் மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஐட்ரேஷனும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஐட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். அந்த செட்டோட நேம் வேணால் நம்ம செட்டோட நேம் கொடுத்துக்கணும். தென் நீங்கள் எக்ஸப்ட் பிரிண்ட் பண்ணாலே போதும். செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் வந்து இந்த ஃபார் லூப் மூலமாக நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம ரிமைனிங் செட் மெத்தட்ஸை பார்க்கலாம். Until then, bye.